சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ரெவன்யூ அதிகமாக கிடைக்கிற பிஸ்னஸ் நிறைய இருக்குது. அதில் சின்ன திரை வெள்ளி திரை முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியாவோட சினிமா மார்க்கெட்டில் ஹீரோயினுக்கு சம்பளம் டே பை டே அதிகமாகிட்டே போகுது. அதே சமயம் சின்ன திரை செலிபிரிட்டிஸ் ஒரு நாளைக்கு மட்டுமே பல லட்சத்தை சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சின்ன திரையை விட பாலிவுட் டிவி நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பு கிடைச்சிட்ருக்கு. இந்த ரீசனால் தான் பாலிவுட் டிவி செலிபிரிட்டிஸ் வருஷத்துக்கே கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்குறாங்க. இதையும் தாண்டி சோஷியல் மீடியா ப்ரமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட், பொலிட்டிக்கல் மீட்டிங், கடை திறப்பு விழா, பிஸ்னஸ் பீப்புள்ஸோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வரதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 20 கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குகிற டிவி செலிபிரிட்டிஸ் பாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் ஒட்டுமொத்த டிவி நிகழ்ச்சியுமே ஒவ்வொரு வருஷமே ஒரு நிகழ்ச்சி ஓரம் கட்டிட்டு வருது. அந்த நிகழ்ச்சி வேறு எதுவும் இல்லை, பிக் பாஸ் தான். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஹிந்தியில் சல்மான் கான் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஹிந்தியில் எப்படி சல்மான் கான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரோ அதே மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தமிழில் கமல் சார் தான் தொகுத்து வழங்குறாரு. தமிழ் பிக் பாஸ் மாதிரியே ஹிந்திலேயே 2 நாள் தான் சல்மான் கான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. இந்த 2 நாள் நிகழ்ச்சியோட நேம் வீக்கெண்ட் கா வார். இந்த 2 நாளைக்கு மட்டுமே 25 கோடியை சம்பளமாக சல்மான் கான் வாங்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு நாள் ஷூட்டிங்க்கு மட்டுமே 12 கோடி 50 லட்சம் சம்பளமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக சல்மான் வாங்குறாரு. இதில் சம்டைம்ஸ் இந்த 2 நாள் ஷூட்டிங்கை ஒரு நாளே எடுத்துருவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த 25 கோடி சம்பளம் குறையாது. வீக்கெண்டில் வர அந்த வீக்கெண்ட் கா வார் நிகழ்ச்சியோட ஷூட்டிங்கை ஒரு நாள் நடத்தினாலும் சரி, இல்லை 2 நாள் நடத்தினாலும் சரி, அதுக்கான சம்பளம் 25 கோடி சல்மான் கானுக்கு போயிடும். இதில் பேரமே பேச மாட்டாங்க. பாலிவுட்டில் சல்மான் கானுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ அவர் கேட்ட சம்பளத்தை கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஹிந்தியில் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்குது. வீக் டேஸை விட வீக்கெண்டில் சல்மான் வர அந்த எபிசோடுக்கு மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது அந்த எபிசோடை மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க. டிஆர்பி ரேட்டிங்கும் டாப்பில் இருக்கும். ஸோ இந்த 25 கோடி பிக் பாஸோட ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதே மாதிரி தான் தமிழில் கமல் சாருக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. மக்கள் மத்தியில் கமல் சார் ஒரு நிகழ்ச்சியில் வராருன்னு சொன்னாலே அந்த நிகழ்ச்சிக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். தொடர்ந்து தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பல சீசனாக கமல் சார் தான் தொகுத்து வழங்குறாரு. இவரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கோடிகளில் தான் சம்பளத்தை வாங்குறாரு. லாஸ்டாக நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க 75 கோடி சம்பளத்தை கமல் சார் வாங்கியிருந்தாரு. பட் அந்த நிகழ்ச்சிக்கு மொத்தமாகவே 75 கோடி தான் கமல் சாருக்கு சம்பளமாக கொடுத்துருந்தாங்க. பாலிவுட்டோட பிக் பாஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். தமிழை பொறுத்த வரைக்குமே மொத்தமாக டீல் பேசி சேலரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. எபிசோட்ஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்குமே இவ்வளோ தான் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த வருஷம் நடக்க போகிற பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கமல் சார் வாங்க போகிற சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 135 கோடி. போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு சம்பளத்தை கமல் சாரோட தரப்புலேருந்து டீல் பேசியிருந்தாங்க. பட் 135 கோடியை ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு 135 கோடியை சம்பளமாக கமல் சார் வாங்க போகிறாரு. இது ஒட்டுமொத்த நிகழ்ச்சிக்கு சேர்த்து தான். இவ்வளோ அதிகமாக சம்பளத்தை கொடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ்லையுமே நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இன்கமாக இருக்கட்டும், இல்லை டிஆர்பியாக இருக்கட்டும், பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அதிகமாக கிடைக்கிது. ஸோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூசர் எடுக்கிறாங்க. ஏன்னா செலவு பண்ணுறதை விட ப்ரொடியூசருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்கம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.